வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். இப்போ மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வர விஷயம் ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து. இப்போ தான் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வந்துச்சு. அடுத்து இவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனையாக பிரபலங்கள் பண்ணுற விவகாரத்தை மட்டும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. எப்போதுமே தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க பல பேர் விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கோர்ட்டு கேஸு நடக்குது. இந்தியாவில் 1000 பேருக்கு குறைஞ்சது ஒரு ஆள் இல்லை 2 பேர் விவாகரத்து பண்ணுறாங்க. அது லீகலாக. இது இல்லாமல் இல்லீகலாக சட்டப்பூர்வமாக அணுகாமலே விலகி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி போட்ட மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன அமைதிக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் விலகி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருக்காங்க. 11 ஆண்டு கால காதல் முடிவுக்கு வந்திருக்கு இவங்களுக்கு. அரேஞ்ச் மேரேஜ் டைவர்ஸ் பண்ணால் கூட அதை ஒத்துக்கலாம். சரி, அவங்க முன்ன பின்ன பழகலை, ஒத்து வரலன்னு. லவ் பண்ணிவிட்டு எப்படி கடைசியில் டைவர்ஸுக்கு வராங்கன்னு தெரியல. அப்புறம் இவங்களே மீடியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. மீடியாங்கிறது விமர்சனத்துக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே. மீடியாவில் ஒரு விஷயம் எது வந்தாலும் அது பல பேருடைய விமர்சனத்துக்கு தான் வரும். அப்புறம் இதை பற்றி யாரும் பேசாதீங்கன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்? இந்த முதல்ல ரகுவரன் சொல்லுவார், இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம். அந்த மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ணாமல் நீங்கள் விலகி இருந்தால் கூட யாருக்கும் பெருசாக தெரிய போகல. அது கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வரும், அவ்வளோதான். அனௌன்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு தாங்க, யாரும் இதை பற்றி பேசாதீங்கன்னா இது என்ன லாஜிக்கு? இதில் இவங்களுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது. ஆனால் இந்த பிரபலங்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணி குழந்தை இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் தராங்களே தவிர, கல்யாணம் பண்ணி எப்போ ஒரு குழந்தை வந்துச்சோ அந்த இவங்களை நம்பி பிறந்த குழந்தைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வாழ்க்கையை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறாங்க. அதுதான் இங்கே கொடுமையான விஷயமே. நீங்கள் விலகிறது கூட எடுத்துக்கலாம். பரஸ்பர மரியாதையை மனதில் வைத்து இந்த முடிவை எடுத்துடலாம், 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு விலகிறோம், இப்படிலாம் சொல்கிறது தான் ரொம்பவே சில்லறத்தனமாக இருக்குது. அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வாழ்க்கையில் நடத்தணும், அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டு விலகிறது? என்னடா உங்கள் கதை? உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.